முருகேசன், ஜனாதிபதி முருகேசன், ஜனாதிபதி முருகேசன். கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா என்னையா இதெல்லாம் எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி? மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். Hey, I've seen this one. ஐயோ பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு போடுற பாடு. சரி சரி சரி. நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். வெயிட் பண்றீங்க? ஈஸியா ஏசி வாங்க, டார்னிங் வாங்க. நீங்க ஆன்டிக் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு யோசிச்சாலே நீங்க வர வேண்டிய இடம் நம்ம ஏஎம்ஆர் சிமங்கலி ஜுவல்லர்ஸ் தாங்க. நீங்க வண்டி வாங்கினாலே போதும், உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அணை போட்டு ஆத்த வேண்டும் நான் தடுக்கலாம், சூத்த தடுக்க முடியாது. அணை போட்டு ஆத்த வேண்டும் நான் தடுக்கலாம், சூத்த தடுக்க முடியாது. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. நம் தமிழை காக்கக்கூடிய பிரச்சனை தொல்குடி புகுத்தாய்வு திட்டம். முதல்ல கலவரத்தை நடத்தணும். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிமு கிப்புன்னு சொல்லுவாங்க. வம்சவாளி தமிழர்கள் அவர்கள். சேலம் உருட்டாலை அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. வாழப்பாடி மோர் பந்தர். எந்த பயனும் இல்ல. மக்களே ஆட்கின்ற மக்களாட்சி. இது வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களும் இவருக்கு வாக்களிக்கவில்லையே என்று வருந்தக்கூடிய வகையில் இந்த ஆட்சி. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டானுங்கடா. ராமசாமி கொடுத்த பணம். ஈழத்தில் எமது மக்களை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு ஆயுதம் தந்து ராடார் கருவிகளை கொடுத்து எம் இனத்தை கொன்றொழிப்பிற்கு துணை நின்று தோல் புரிந்த காங்கிரசோடு எந்த விதத்திலும் நான் கூட்டணியில் இடம்பெறவில்லை. நான் கூட்டணியில் இணைந்த இத்தனை ஆண்டு காலத்தில் காங்கிரசினுடைய எந்த இடைத்தேர்தலிலும் நான் பங்கெடுக்கவில்லை. நாடாளுமன்ற தொகுதியில் எந்த இடத்திலும் கைச்சினத்துக்கும் காங்கிரசுக்கும் வாக்களியுங்கள் என்று நான் கேட்கவும் இல்லை. நான் காங்கிரசில் கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்திய கூட்டணி இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டினுடைய தமிழருடைய நலனுக்காக தொடங்கப்பட்ட இந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டின் கூட்டணி கட்சி தலைவரான திமுக தலைவர் ஸ்டாலினுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெற்று இருக்கிறோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். திராவிடம்னா ஒண்ணும் இல்ல, அது ரேஸ் இல்ல, இனம் இல்ல, ஆள் இல்ல, வேர் இல்ல, மண் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை அழிக்க நாங்கள் விட மாட்டோம். சரி விடாதீங்கப்பா. வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார், நீங்க பாத்திருப்பீங்க. இதே ஈரோட்டில இசைஞானி இளையராஜா அவர்களை தபாலை எடுத்து அடிச்சவனெல்லாம் இசைஞானி ஆயிட முடியுமா? சரி நீ அது கூட பரவாயில்ல, எங்க இசை நீ ஒத்துக்காத. ஏன்னா எங்க இசை மாறுபட்ட இசை, உன்னோட இசை வேற இசை, நீ அதை ஒத்துக்காத. எங்க இசை பற இசை. பணங்காசு சேர்ந்துட்டா நீ என்ன பெரிய ஜாதி நினைப்பா அப்படின்னு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் பெரியோரின் பேரன் பேசுறது பிரச்சனை இல்ல. சமூக நீதி காவலன்னு சொல்ற எங்க ஐயா வீரமணி கைத்தனார் பாத்தீங்களா, அதுதாங்க சிக்கல். அப்போ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் திராவிடம் ஆளுக்கு ஒரு எலும்பு கொடுத்துரும். கட்சியினரு தேவைப்பட்டா கூப்பிடுறோம், வந்து கொலை, திரும்பவும் போயிடும். இதாண்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத.
திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். சார் இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு சார், ஒரு பண்பாடு இருக்கு சார், ஒரு கொள்கை இருக்கு சார். அப்ப என்ன வெங்காயத்துக்கு உருது பள்ளியில உருது இருக்கு? எதுக்கு உருது இருக்கு? என்ன வெங்காயத்துக்கு நீ உருது பள்ளியில உருது வச்சிருக்க? 3 மொழி எதுக்கு வச்சிருக்க? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. என்னங்க இது வெக்கம் கட்ட கொள்கை? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு 6 சப்ஜெக்ட், அரசாங்க பள்ளியில படிக்கிறவங்களுக்கு 5 சப்ஜெக்ட். இல்ல எங்களுக்கு மும்மொழி இதெல்லாம் ஒரு கொள்கை. இதுல ஒரு கொள்கை எங்க காரணம் என்ன சார்? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? விஞ்ஞான முறையில 524 கோடி ரூபாய் ஊழல் பண்ணி மக்கள் பணத்தை ஆட்டைய போட்ட கில்லாடி இவருதான். மேட்ரே புதுசா. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோரா மாத்துவோம்னு சொல்லி 524 கோடி மதிப்புல அடுத்த 7 வருஷத்துக்கு ஒப்பந்தம் அறிவிச்சது திமுக அரசு. இதோட ஆரம்பத்துல காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில புதிய வங்கி கணக்கு தொடங்கி அதே நாள்ல 54 பேருக்கு 65 லட்சம் கடன் கொடுக்கப்பட்டது. 7 மாசமா 1 ரூபாய் கூட திருப்பி தரல. எந்த பிணையும் இல்லாம கூட்டுறவு வங்கியில இந்த கடன் வழங்கப்பட்டது ஏன்? தமிழக அரசோடு தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டுள்ள கழிவு நீர் அகற்றும் ஒப்பந்த பணிகள் அவங்களுக்கு பதிலா ஜென் கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனமே மேற்கொள்ளும்னு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் வங்கி கடன் பெற்ற பயனாளிகளும் கையெழுத்திட்டனர். யாருடையது இந்த ஜென் கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம்? இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான வீரமணி ராதாகிருஷ்ணன் செல்வ பெருந்தகையின் சொந்த அண்ணன் மகன். இந்த நிறுவனத்தின் அலுவலக முகவரி செல்வ பெருந்தகை அவர்களின் அலுவலக முகவரியில் தான் உள்ளது. தூய்மை பணியாளர்கள் மறுவாழ்வுக்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்கும் கொண்டுவரப்பட்ட திட்டம் செல்வ பெருந்தகையின் பினாமி நிறுவனத்திற்கு வாகனங்கள் வாங்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடித்து அவர்களுக்கான திட்டங்களை தங்கள் நலனுக்காக மடைமாற்றிக் கொண்டார் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை. இந்த ஊழல் திமுக அரசுக்கு தெரியாமலா நடந்திருக்கும்? மக்களை பாதுகாக்கிற காவலர்களை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மதுக்கடையில் மது அருந்திக் கொண்டிருந்த கஞ்சா வழக்கில் கைதான சிலருக்கு காவலர் முத்துக்குமார் என்பவர் அறிவுரை கூறியதால் ஆத்திரமடைந்த அவர்கள் காவலர் முத்துக்குமாரை கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவலர் நலனை பாதுகாக்கவும் திராவிட மாடல் அரசு பல்வேறு சாதனைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இரும்புக்கை முதல்வரே, உங்களின் இந்த கோமாளித்தனமான ஆட்சியின் கீழ் காவலர்களின் உயிருக்கே பாதுகாப்பில்லை. கஞ்சா வழக்கில் கைதானவர்கள் எல்லாம் காவலர்களை கொலை செய்கின்றனர். இதில் மக்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கப் போகிறது?